அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஏன் நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் வந்து ஃபுல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. உங்கள் சப்போர்ட்டும், உங்கள் வியூஸ், எதுவுமே இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. அதனால் இது சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்கும், நீங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றிகள் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்பவே. கண்டிப்பாக இன்னமும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை மேலும் வளர உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு மேலும் வேணும். நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் யூடியூபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டிப்ஸுன்றது சொல்கிறத காட்டிலும் நான் எப்படி ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. மானிட்டைஸ் எப்படி பண்ணுன்றதை நான் கடைசியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி யூடியூப்குள்ளே வந்தேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் எப்படி நான் ஒரு நீச்சேன்னு சொல்லுவாங்க, ஒரு டாப்பிக்குள்ளே வந்தேன், அந்த ஆடு வளர்ப்பில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் என் பொண்ணு கூட ஒரு கேஷுவலாக எடுக்கிற வீடியோஸை வச்சு தான் போட்டுக்கிட ஆரம்பித்தேன். நடுவில் ஒரு நாள் தோணுச்சு, பொண்ணை வச்சே போட்டுக்கிட்டு இருக்கோமே என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் நடுவில் ஐடியாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பிளாங்காக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், அதேமாதிரி விவசாயம் பண்ணுறோம், கார்டன் பண்ணுறோம், இது பற்றின வீடியோக்கள் நமக்கு டெய்லியுமே கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படியா இருந்தாலுமே இது நம்ம டெய்லியுமே கிடைக்கும். அன்லிமிட்டடாக நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு எண்டிங்கே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஜஸ்ட் ஒரு 2 நாள் போட ஆரம்பித்தேன். நல்லாவே ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்டேருந்து நிறையா கிடச்சிச்சு. அதே போல் நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஷேர் பண்ணுற மூலயமா எனக்கு ஒரு 4 பேருக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத தோணுச்சு. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொன்னீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஈஸியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்குள்ளே வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் நான் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கடந்த ஒரு 4 மாதத்தில் நான் என் ஃபுல் மானிட்டைசேஷன் கண்டிப்பாக பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் நான் வேஸ்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறது, போடுறது, காப்பிரைட் ஆகிறது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிறது, இந்த மாதிரியான எனக்கு தெரியாமல் ஒரு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கெயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆடு வளர்ப்பு, ஓகே நம்ம ஆடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறத எடுத்து போட்டால் ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த தகவலாக இன்ஃபர்மேஷனோட ப்ளஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போட ஆரம்பித்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. மானிட்டைஸ் ஆனதுக்கு இன்னும் முக்கியமான ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆடு வளர்ப்பு நான் 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆடு வளர்ப்பை பற்றி நான் போடலை. கடந்த ஒரு 3 மாதம் 4 மாதமாக ஒரு 4-5 மாதமாக தான் ஆடு வளர்ப்பை பற்றி போட ஆரம்பித்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்டேருந்து வந்துச்சு. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஒரு வீடியோ போடும் போதும் ஒரு சப்போர்ட் எனக்கு டெய்லியும் கொடுத்தா உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் இந்த மானிட்டைஸ் பண்ணதை உங்கள்கிட்ட நான் ஏன் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் கனவோடு இருக்கலாம் யூடியூப்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கான ஐடியா நிறைய பேர் யூடியூபர்ஸ் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நான் என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது என் பொண்ணு நானும் சும்மா காமெடியாக பண்ணி போடலாம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம ஒரு மூலையில் தான் இருந்தோம், ஒன்றும் தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 33,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, அப்புறம் கார்டனிங், இது போல் ஒரு சில விஷயங்களில் வச்சு விவசாயம், இது போல் ஒரு சில விவசாயம் நான் ரியல் லைஃப்பில் பண்ணுறதை எடுத்து போட்டால் நல்லா வரவேற்பு கிடைக்கிது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஒன்று போடுறோம், ஒன்று சொல்கிறோம்னா கண்டிப்பாகவே யூடியூப் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுது. அதே போல் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நம்மளை நம்புகிறாங்க. இது போல் பல விஷயங்கள் நமக்கு நிறையாவே லேர்னிங்ஸ் கொடுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சும்மா எடுத்து போடக்கூடாது, யூடியூப்பையும் ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நிறையா விஷயம் எனக்கு தோணுச்சு. அதை ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த சக்ஸஸ் ஆகலை. இன்னும் மேலும் போயிட்டு நிறையா 1 lakh சப்ஸ்கிரைபர், 5 lakh சப்ஸ்கிரைபர் அந்தமாரி நம்ம போகலாம், கண்டிப்பாக போவோம். பட் ஆனால் இனிஷியலாக நான் இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன். இப்போ பிகினர்ஸாக யூடியூப்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன, இப்போ ஒரு சிலர்
குக்கிங் வீடியோ போடலாம், குக்கிங் நல்லா தெரியும், கார்டனிங் நல்லா பண்ணுவீங்க, நீங்களும் ஆடு வச்சுருக்கலாம், மாடு வச்சுருக்கலாம், ஆடு மாடு வச்சுருக்கவங்க வந்து என்னோடய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே வியூஸ் வரும். நான் என் காம்படிட்டராக இருக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை, நீங்களும் ஒரு டெவலப் ஆகணும். ஏன்னா ஆடு மாடு வளர்க்குற எல்லாருமே நம்ம சேர்ந்து யூடியூபராக எல்லாருமே டெவலப் ஆனோன்னா தான் அடுத்த லெவல் விவசாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கையாக இருக்குது. நான் இப்படி தான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு விதம். ஆனால் இப்போது வந்து எனக்கு சக்ஸஸ் எங்கே கிடைக்கிதுன்னு நான் கிடைச்சது ஒரு விதம். இது வந்து உங்களுக்கும் நடக்கும். இப்போ நீங்களும் சும்மா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ஒரு இடத்துல கிடைக்கும்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு வைங்களேன், நான் வந்து இந்த 2 வருஷமாக எனக்கு வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் தோண்டு போனதே இல்லை. கண்டிப்பாக நான் ரெகுலராக டெய்லியும் வீடியோ ஏதாவது நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட், இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்து நான் வந்து காதில் எடுத்துக்காமல் நெக்ஸ்ட்டு லெவல் நம்ம எப்படி போகணுன்ட்டு யோசித்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம எப்படி போடணுன்றதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை வந்து என்னென்னா, நீங்கள் கண்டினியூவாக டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூடியூபே உங்களை தன்னால் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு நாள். ஆனால் அதுக்கான ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஷார்ட்ஸ் இல்லை 2 ஷார்ட்ஸ். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஷார்ட்ஸ் அப்படி போட்டு தான் நான் இந்த லெவலுக்கு வந்தேன். ஏன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போடுவோம், 2 ஷார்ட்ஸ் போடுவோம், அதேமாரி போடுவோம், ஏதாவது ஒன்று தான் கிளிக் ஆகும். ஆனால் நான் ஒரு 5 ஷார்ட்ஸாக போட நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆச்சு. நிறைய பேர் ரீச் ஆகி என் சேனலுக்குள்ளே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. பேஜஸை பார்க்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. இப்படி தான் என்னோடய சேனல் வந்து இப்போ ஒரு 33,000 சப்ஸ்கிரைபரோட மானிட்டைஸ் ஆகிருக்கு. 33,000 சப்ஸ்கிரைபர் வந்து தான் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கெயின் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வரும்போதே உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னல, நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் வந்து நான் போடுவேங்க. லைவ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 6 மணி 6:30க்கு வந்தேன்னு வைங்களேன், லைவ் மாடுகளோடும் ஒரு லைவ் வந்து நான் போட்டுருவேன். கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மினிமம் டெய்லியும் நான் ஸ்பெண்ட் பண்ணி போட எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஏறும். ஒன் டைம் நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் அட்டைன் பண்ணிட்டீங்கனாலே நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையாவே ஏறும். இன்றைக்கி கூட பாருங்கள், நான் ஆடு மாடு வளர்ப்பு பற்றி பேசலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த மானிட்டைசேஷன் ஆனதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், நான் என்னோடய ஐடியாவை உங்ககிட்ட நான் எப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த ஐடியாவெலாம் உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் மானிட்டைசேஷன் ஆனாலுமே அதோட கஷ்டம் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கன்சிஸ்டன்சி தாங்க ஒரே வார்த்தை. நான் அதில் கண்டிப்பாக அதில் நம்பிக்கை அதிகம் எனக்கு உண்டு. நீங்கள் என்ன தான் விஷயம் பண்ணாலும், இது யூடியூப்புன்னு கிடையாது, எது தான் ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை கன்சிஸ்டன்சியாகவும் கரெக்டாகவும் நல்ல டிட்டர்மினேஷனாக நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் சக்ஸஸ் இருக்கும். உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு என்றைக்குமே அது சக்ஸஸ் உண்டு. நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளாகவும் நான் இருக்கிறேன். நான் என்றைக்கும் தவறாமல் வீடியோ போடுவேன். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது. இதே போல் சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆடு மாடு வளர்ப்பு பற்றின வீடியோஸ் வந்து இன்னும் பல வீடியோஸ் வந்து நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால் அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களோட ஆதரவை வந்து எனக்கு என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே போல் நான் மீண்டும் கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. மானிட்டைசேஷன் எப்படி எனக்கு ஆச்சுன்னா, லைவும் லாங் வீடியோவும் போட்டு லாங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக கண்டென்ட் வந்து நீங்கள் நல்லா பேசி எடிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. யூடியூப் கண்டிப்பாக யூடியூப் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணும். அதே போல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதுக்கு தேவையான தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனான லாங் வீடியோவும் ப்ளஸ் லைவும் ரெகுலராக நான் லாங் வீடியோஸ் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே நைட் போட்டுருவேன். டெய்லியும் வந்து லைவ் இருக்கும். இது ரெண்டும் கண்டினியூஸாக நான் 3 மந்த்ஸாக பண்ணதால் எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அனைவருக்கும் நன்றி.